அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இன்றைக்கு பல சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கிய ஒரு மாமனிதர், அவரை பற்றி பார்க்க இருக்கிறோம். யார் அவர் அப்படின்னா, வ.வே.சு. ஐயர் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அவர்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரிசையிலே பார்க்க இருக்கிறோம். 150 ஆண்டு காலமாக இயங்கி வரக்கூடிய திருச்சியிலே இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதிக்கு பெயர்தான் வரகநேரி. அந்த பகுதியிலே வரகநேரியிலே 1881 ஆண்டு ஏப்ரல் 2 வ.வே.சு. ஐயர் அவர்கள் பிறந்தார்கள். அதன் பிறகு 1907 ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டன் செல்கிறார். அங்கே இந்தியா ஹவுஸிலே தங்கியிருந்து படிக்கிறார். அந்த நேரத்திலே அவருக்கு பல முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது. வீர சாவர்கர் அவர்கள், மேடம் காமா அவர்கள், பிபின் சந்திரபால் அவர்கள், எஸ்.எஸ். ராஜன் அவர்கள், சாம்ஜி கிருஷ்ணவர்மா அவர்கள், லாலா ஹரிதயால் அவர்கள் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தொடர்பு வ.வே.சு. ஐயர் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் அங்கே அபினவ பாரத் என்று இரகசிய இயக்கத்திலே ஒரு உறுப்பினராக சேர்கிறார். அந்த இயக்கத்தினுடைய மிக சிறந்த உறுப்பினராக, செயல்பாட்டாளராக, விவேகம் நிறைந்தவராக செயல்பட்டு வருகிறார். அங்கே கர்னல் கர்சன் வில்லியை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டப்படுகிறது. மதன்லால் திங்காராவ் என்பவருக்கு உரிய பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அந்த கர்னல் கர்சன் வில்லியை சுட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு மூளையாக செயல்பட்டவர் வ.வே.சு. ஐயர் அவர்கள். அதன் பிறகு ஐயர் அவர்கள் பாண்டிச்சேரியிலே பாரதியார் அவர்களையும் அரவிந்தர் அவர்களையும் சந்திக்கின்றார். அந்த சமயத்திலே திருநெல்வேலியிலே கொடுமைக்காரனாக செயல்பட்டு வரக்கூடிய கேப்டன் ஆஸ்துரையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கப்படுகிறது. அந்த ஆஸ்துரையை சுட்டுக்கொள்வதற்குரிய துப்பாக்கி சுடும் பயிற்சியினை வாஞ்சிநாதன் அவர்களுக்கு வ.வே.சு. ஐயர் அவர்கள் பயிற்சி அளித்து ஆஸ்துரையை சுட்டுக்கொள்கின்றார்கள். அதாவது எந்த இடத்திலே அநியாயங்கள் நடக்கிறதோ, அக்கிரமங்கள் நடக்கிறதோ, தேசத்துக்கு எதிரான செயல்கள் நடக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடுவதிலே வ.வே.சு. ஐயர் அவர்கள் மிக கடுமையாக போராடினார்கள். வ.வே.சு. ஐயர் அவர்கள் மொழிப்பற்று, தேசப்பற்று, மக்களின் மீது இருக்கக்கூடிய அபிமானம், நேர்மை, நியாயம், கொடுமையை கண்டு கொதித்தெழக்கூடிய மனப்பாங்கு, நிதானம், நீதியை சரியாக சொல்லக்கூடிய திறன், மிக வேகமாக செயல்படக்கூடிய விவேகம் போன்ற அனைத்து வகையான உருவமாக
திகழ்ந்தவர் வ.வே.சு. ஐயர் அவர்கள். ஐயர் அவர்கள் எந்த அளவிற்கு தேசத்திற்காக பாடுபட்டாரோ அதே அளவிற்கு இலக்கியத்திற்காகவும் மொழிக்காகவும் பாடுபட்டிருக்கிறார்கள். திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வீர சாவர்கரனுடைய வரலாறை எழுதியிருக்கிறார்கள். திருவள்ளுவரை பற்றியும் அவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குரு கோபிந்த் சிங், கரில்பால்டி போன்ற இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய கதைகளையும் எழுதியிருக்கிறார். இப்படி தேசத்திற்காகவும் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை வெளிக்கொண்டு வர மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலே வெளிப்படுத்துவதற்காகவும், அது மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்ட பல்வேறு வீரர்களுடைய வீர கதைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் அவர் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டார். தேசபக்தன் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக அவர் செயலாற்றினார். பாலபாரதி என்ற பத்திரிகையை நிறுவி அதன் மூலமாக வீர கருத்துக்களை எல்லாம் மக்கள் எழுச்சி பெறுகின்ற வகையிலே, சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபடுத்தப்படக்கூடிய வகையிலே அந்த கட்டுரைகளை எல்லாம் எழுதி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் போராடினார். இப்படி தொடர்ந்து போராடிய அவர் பாபநாசம் அருகில் இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்த பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அந்த கல்யாணி தீர்த்த பகுதியிலே இருந்த பாறையை தாண்டுகின்ற பொழுது அவருடைய மகள் சுபத்ரா அவர்கள் பாவாடை தடுக்கி அந்த நீரோடையிலே விழுந்து விடுகிறார். அவரை காப்பாற்றச் சென்ற வ.வே.சு. ஐயர் அவர்களும் அவரோடு மகளோடு சேர்ந்து ஜலசமாதி அடைந்து விடுகிறார். நாம் நினைக்கின்றோம், ஒரு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக, வழக்கறிஞராக மாறுவதற்காக பல்வேறு கனவுகளை சுமந்து சென்று லண்டனிலே இறங்கி இந்தியா ஹவுஸிலே தங்கி படிக்க ஆரம்பித்த அவர் மனதிலே அங்கே இருந்த சூழ்நிலை, இங்கே இந்தியாவிலே இருந்த சூழ்நிலை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நம் நாடு எந்த அளவிற்கு கேவலமாக மதிக்கப்படுகிறது என்ற உணர்வோட்டத்தை அவருள்ளே ஒரு மிகப்பெரிய தீயாக கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்படி எரிந்த அந்த நிலைக்காகத்தான் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக மாறிய தன்மையை அவர் பெற்றார். அதேபோல நண்பர்களே, இப்படி பல்வேறு வீரர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்து பெற்ற இந்த சுதந்திரத்தை, நம்முடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை போன்ற அனைத்தையும் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. இது நிலை பெறுவதற்கு சரியான ஒரு ஆட்சியாளர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களிடம் நம்முடைய தேசத்தினுடைய ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கூறி, வ.வே.சு. ஐயர் அவர்களுடைய புகழ் என்றென்றும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும். அதற்கு இறைவன் ஆசி வழங்குகிறான். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.